தாவேக்கால ஜெயிக்கவே செய்யாது. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜெயிக்கிறது விடுங்க, எதிர்கட்சியா கூட வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களே. குறிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை நான் மேக் பண்றேன். அதே மாதிரி நீங்க டிவிகே லவராக இருந்தா, விஜய் ஃபேனா இருந்தாலும் கூட இந்த வீடியோ பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதன் மூலமாக கத்துக்க முடியும். டிவிகே ஜெயிச்சது ஒரு குருட்டுத்தனமான வெற்றி இது கிடையாது. மாறாக இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. அதான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம். எந்த உளவியலை பயன்படுத்தி தாவேக்கா ஜெயித்திருக்கிறது, எந்த உளவியல் டிவிகே உடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்கிறது என்பதை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள நுழையலாம். முதலாவது விஷயம், உலகத்தில் எந்த புத்தகமாவது தடை செய்ய வேண்டும் என்று பல நாடுகள் போராடி இருக்கிறதா, பல நாடுகள் பாடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தா கிடையாது. ஒரே ஒரு புத்தகம் தான். அது என்ன தெரியுமா? The 48 Laws of Power. பவருடைய 48 லா சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. இந்த புத்தகத்தில் எப்படி மனிதர்களை மெனுப்புலேட் செய்யறது, எப்படி நீங்க ஒரு ஆட்சியை அமைக்கிறது சொல்லி இந்த புத்தகத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். இதுல 6வது லா இருக்கு. அதான் தாவேக்கு அப்ளை பண்ணிருக்கு. அந்த லா என்ன தெரியுமா? கோட் அட்டென்ஷன் at all cost. எந்த எப்பாடுபட்டாவது நீங்க மக்களுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணிடுங்க. மக்களுடைய சிந்தனையை உங்களின் பக்கம் ஈர்த்து விடுங்கள். மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். மக்கள் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும். உங்களை பற்றி மக்கள் கேட்டு கொண்டிருக்க வேண்டும். எந்த விஷயத்தை மனம் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் பேசும் இருந்து கொண்டே இருக்குமோ, எந்த விஷயத்தை பற்றி தொடர்ந்து மனம் சிந்தித்து கொண்டே இருக்குமோ, அதை மனம் உண்மை என்று நம்ப ஆரம்பிக்கும். இந்த புக்குடைய ஆத்தர் சொல்ற விஷயம் தெரியுமா? ஃபேம்ல குட் ஃபேம் பேட் ஃபேம்னு கிடையாது, பாசிட்டிவ் ஃபேம் நெகட்டிவ் ஃபேம்னு கிடையாது. ஃபேம்னா ஃபேம் தான், அவ்வளவுதான். மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்களா? people are talking about you. மக்கள் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்களா? you exist. நீங்க இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க இருந்து கொண்டே இருக்கிற அந்த இமேஜ் மட்டும் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது பாசிட்டிவாக மாத்துறது ரொம்ப இலகுவான விஷயம், ரொம்ப இலகுவான விஷயம் என்று அந்த புக்கோட ஆத்தர் சொல்லியிருப்பார். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யாரெல்லாம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள நல்லா உற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்களுடைய போனை எடுத்து நீங்க பாருங்க. நாள் ஃபுல்லா அவங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ என்ன பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. விஜயோட கண்டென்ட் அவங்க கன்சியூம் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த மீடியாவும் என்னது, தொடர்ந்து விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்து விஜய் 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 என்று விஜயை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். டிவிக்கு 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 என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஃபேமின் மூலமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி குட் ஃபேம் பேட் ஃபேம்னு கிடையாது. நீங்க பேட் ஃபேமை நினைச்சு பாருங்களேன். இந்த அரசியல்ல எவ்வளவு பேட் ஃபேம் விஜய்க்கு வந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு வந்துச்சுன்னு நினைச்சு பாருங்க. ஓப்பனா சொல்ல, குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கரூர்ல நடந்த ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். இது எல்லா விஷயங்களுமே எப்படி பேட் ஃபேமா இல்லையா? இந்த பேட் ஃபேம் வந்ததுனால விஜய் பேசப்பட்டு கொண்டே இருந்தார். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம், ஒருவர் வேலை நமக்கு பிரியம் வந்தா வச்சுக்கோங்களேன், பாசம் வந்தா வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய நெகட்டிவ் சைட் டார்க் சைட் நம்ம பார்க்கவும் மாட்டோம். ஆமாவா இல்லையா? உங்களுக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை நீங்க நேசிச்சிருப்பீங்க, இல்லைன்னா நீங்க ஒரு பொண்ணாகனா நீங்க ஒரு ஆணை விருப்பப்பட்டிருப்பீங்க. அந்த பெண்ணுடைய அந்த ஆணுடைய நெகட்டிவ் சைடு எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நீங்க நேசிச்சிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஏன் இந்த நேசம் ஏற்பட்டுச்சு? இதுக்கு பேர் தான் பிளைண்ட் லவ்னு சொல்லுவாங்க. இந்த பிளைண்ட் லவ் இருக்க, குருட்டுத்தனமான லவ் இருக்க, இது நமக்கு ஏற்படும். இது ஏற்பட்டுச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடியவர்களுடைய குறைகள் எதுவுமே தெரியாது. அவர்களிடத்தில் நிறைய தவறுகள் இருக்கும். அந்த தவறுகளை மனம் புறக்கணிக்கும். சிம்பிளா சொல்ல போனா, ஒருவரின் மீது நமக்கு பிளைண்ட் லவ் வந்து விட்டது என்று சொன்னால் அவங்களுடைய குறைகளை மனம் புறக்கணிக்க தொடங்கும். இப்போ வாங்க இந்த தாவேக்காவுடைய அரசியல்ல. தாவேக்காவை யார் இருக்கிறார்களோ ஒரு சில பேர், மற்ற கட்சியிலிருந்து வந்த ஒரு சில பேரை தவிர மீதம் உள்ள யாருக்கு அரசியல் புரிதல் இருக்கு? யாருக்கும் அரசியல் புரிதல் இல்லை தானே? அப்படி அரசியல் புரிதல் அற்றவர்களை நீங்க தேர்வு செய்றீங்க. எதனால சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். விஜயோடைய அரசியல் கோட்பாடு என்ன? எல்லா அரசியல்வாதிகளுக்கும், எல்லா கட்சிகளுக்கும், எல்லா பார்ட்டிக்கும் ஒரு என்ன இருக்கும்? ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு ஐடியாலஜி இருக்கும். விஜயோடைய ஐடியாலஜி என்ன சொல்லுங்க. அதாவது நீங்க விஜய் மீது உள்ள அந்த டிவிகே மீது உள்ள உங்களுடைய அந்த அன்பினால, அந்த குருட்டுத்தனமான பிளைண்ட் லவ்வின் காரணமாக நீங்க அவருடைய குறைகளை புறக்கணிக்கிறீர்கள். அதான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, டிஎம்கேயோட ஐடியாலஜி என்னது? திராவிடம் என்ற ஐடியாலஜி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவுடைய ஐடியாலஜி என்ன? அதிமுகவுடைய ஐடியாலஜி திராவிடம் தான். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜி என்ன? தமிழ் தேசியம் அவங்களோட ஐடியாலஜியா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 பெரிய கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம், அதிமுக, திமுக, திராவிடம் என்ற 3 கட்சிகளுக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு. டிவிகே உடைய ஐடியாலஜி என்ன சொல்லுங்க?
டிவிக்கோட ஐடியாலஜி என்ன, ஐடியாலஜி வேறையாக இருந்தா அப்போதான் அந்த ஐடியாலஜி நம்ம தேர்வு செய்வோம். இதான அரசியல் புரிதல். ஒரு ஐடியாலஜி இருக்குங்க, அந்த ஐடியாலஜி இல்லாமல் நீங்க எப்படி தேர்வு செய்யலாம்? இதான் நான் சொல்ல வர்றது. அவருடைய குறைகள் உங்களுடைய பிரியம் மறைத்து விட்டது. ஒருவரின் மீதுள்ள அந்த பிரியம் அவருடைய குறைகளை புறம் தள்ளிவிடும். இது 2வது விஷயம். ஜெயிச்சதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய 3வது உளவியல், எல்லாமே நல்லதாக இருந்தாலும் கூட மனித மனம் மாற்றத்தை விரும்பும். மாற்றம் என்ற வார்த்தை இருக்கிறது சாதாரணமா நினைச்சுக்காதீங்க, ரொம்ப கவர்ச்சிகரமான வார்த்தை. இந்த மாற்றம் என்ற வார்த்தையை டிவிக்கு சரியான முறையில பயன்படுத்தி இருக்கு. இந்த திராவிட கட்சிகளை நீங்கள் எவ்வளவு வருஷம் தான் நம்புவீங்க, நாங்க மாற்று அரசியலை கொண்டு வருகிறோம் என்று இந்த மாற்றம் என்ற வார்த்தை அவங்க சரியான முறையில பயன்படுத்தினாங்க. மனிதனுடைய மனம் இருக்க மாற்றத்தை விரும்பும். இது நல்ல ஞாபகம் வச்சிருக்கோங்க. நீங்க ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்கூல் உங்களுக்கு நல்லதா தெரியும். நீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுவீங்க. சிம்பிளான எக்ஸாம்பிளுங்க, நீங்க கடைக்கு போறீங்க, நீங்க கொத்து பரோட்டா ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ள ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் கொடுப்பா. உங்களுக்கே மனசுல தோணும், பேசாம நம்ம ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் கொடுத்துருக்கலாமோ. இப்போ அப்படியே ஒரு வாரம் கழிச்சு நீங்க பாருங்க, நீங்க ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் கொடுப்பீங்க, பக்கத்துல உள்ள ஒருத்தன் கொத்து பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பான். நீங்க அதை சாப்பிட்டுருக்கலாம சொல்லி ஆசைப்படுறீங்க. ஏன்? அது சிம்பிளான சாப்பாடு தாங்க. அதுல கூட மனம் மாற்றத்தை விரும்புது. எது இருக்கும் அதை விரும்புறது கிடையாது. இந்த உளவியலை டிவிக்கு சரியான முறையில பயன்படுத்தி இருக்காங்க. நாங்கள் மாற்று அரசியலை கொண்டு வருகிறோம். எத்தனை வருஷம் தான் நீங்க இவங்கள்ட்டயே உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய பொறுப்பை நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க சொல்லி மாற்றம் என்ற வார்த்தை அவங்க சரியான முறையில பயன்படுத்தினாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க மனைவி இருக்கிறாங்க, நீங்க உங்க வைஃப்ல சில குறைகளை காணுகிறீர்கள். அந்த வைஃபோடைய குறைகளை நீங்க மாத்துவீங்களா, இல்ல அந்த வைஃபே மாத்துவீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க வைஃபே நீங்க மாத்துவீங்களா, அல்லது அந்த குறைகளை மாற்றுவீர்களா? குறைகளை தானே மாத்துவீங்க. டிஎம்கே உடைய ஆட்சியில் குறைகள் இருக்கிறது. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. என்ன குறைகள் இருக்கு? அவங்க ஊழல் செய்யறாங்க. ஓகே, ஊழல் செய்யறாங்க. அவங்க டாஸ்மாக் நடத்துறாங்க. அவங்க டாஸ்மாக் நடத்துறாங்க. அதே மாதிரி மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. அவங்க மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ பெரும்பான்மையாக நீங்கள் ஒன்று கூடி ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும் என்றால் இந்த 3 நாள் தவறுகளை எதிர்த்து உங்களால ஒரு பெரும்பான்மையாக கூட்டத்தை சேர்த்து போராட முடியாதா? அப்படி போராட முடியும் என்றால் நீங்க ஏன் போராடல? யோசிச்சு பாருங்க. ஏன் நீங்க போராடல தெரியுமா? மாற்றம் என்ற வார்த்தை ரொம்ப கவர்ச்சியானது. அந்த மாற்றம் என்ற வார்த்தையை தாவேகா சரியான முறையில பயன்படுத்தியிருக்கு. அவ்வளவுதான், சரியான முறையில பயன்படுத்தியிருக்கு. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு கதை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒருத்தர் 10 வருஷமா அடிமையா இருக்கிறாரு. அந்த 10 வருஷமும் தான் அடிமையா இருக்கிறதையே அவர் தெரியாமல் தான் அவரை, யாருக்கு இவர் அடிமையா இருக்கிறாரோ அவரை நாம் தான் அடிமைப்படுத்தி இருக்கிறோம் என்று நினைச்சிட்டே இருக்காரு. இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்க டிவிக்கையே நீங்க தேர்வு செஞ்சீங்கன்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? திட்டமிட்டு பிளான் போட்டு உங்களை தேர்வு செய்ய வச்சிருக்காங்க. விஜய் எழுத்தாளரா? முதலாவது விஷயம். விஜய் சிறந்த பேச்சாளரா? கிடையாது. விஜய் எழுத்தாளரும் கிடையாது, விஜய் சிறந்த பேச்சாளரும் கிடையாது. விஜய்க்கு மேடை பேச்சு வருமா? அதுவும் கிடையாது. விஜய்க்கு அரசியல் புரிதல் இருக்கா? அதுவும் கிடையாது. அரசியல் புரிதல் இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் நடந்த எல்லா பிரச்சனை சார்பாக விஜயுடைய கருத்து என்ன? அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் எத்தனை தடவை ஆளும் கட்சி எதிர்த்திருக்கிறார்? அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எத்தனை தடவை விஜய் எதிர்த்திருக்கிறார்? ஒரு தடவை கூட கிடையாது தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தடவை கூட எதிர்க்கல தானே? நான் சும்மா சொல்லல, முழுமையா ஆய்வு செஞ்சுதான் சொல்றேன். ஒரு தடவை கூட எதிர்க்காத இவர் எதுக்காக வேண்டி கட்சியை ஆரம்பிச்சோன்னு எதிர்க்கணும்? இன்னொரு விஷயம், இவர் எதிர்க்கும் பொழுது சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. உண்மை சொல்லுங்க, நீங்க விஜயோட ரசிகரா இருந்தா உண்மை சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த விஜயோட வார்த்தையா? இல்லதானே? பிறருடைய வார்த்தை தானே அவர் பேசுறாரு. பிறருடைய வார்த்தை இவர் பேசுகிறார் என்றால் இவர் ஒருவருக்கு கீழே இருக்காரா இல்லையா? ஒருவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒருத்தரை நீங்க எப்படிங்க தலைவராக ஏத்துக்க முடியும்? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒருவர் தானே தன்னுடைய வேலையை செய்ய முடியாது, பிறரை டிபெண்டடாக இருக்க வேண்டும். அவர் என்ன எழுதணும், என்ன பேசணும், எல்லாமே இன்னொருத்தர் தீர்மானிக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உங்களுக்கு தேவையா? சிம்பிளான ஒரு வார்த்தையில சொல்ல போனா, சுய சிந்தனை இல்லாத ஒரு தலைவர் உங்களுக்கு தேவையா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இங்க சொன்ன 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, எதை மனம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்குமோ, எதை மனம் தொடர்ந்து கேட்டு கொண்டே இருக்குமோ, எதை பற்றி மனம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருக்குமோ அதை உண்மை என்று நம்பும். அது
தாவேக்கா அரசியல் நடந்ததா இல்லையா? முதலாவது விஷயம். ஒருவர் தவறாக இருந்தாலும் கூட, எவ்வளவு தவறு செய்தாலும் கூட அவரின் மீது உள்ள அந்த பிளைண்ட் லவ் இருக்கிறது, எல்லா தவறுகளையும் வாஷ் பண்ணிரும். இது ரெண்டாவது விஷயம். விஜய் விஷயத்துல எவ்வளவு தவறுகள் வந்துச்சு, எவ்வளவு தவறுகள் வெளிப்பட்டது, அதை புறக்கணிச்சிங்களா இல்லையா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது நான் கேட்கிறேன், மாற்றம் என்ற வார்த்தையை விஜய் பயன்படுத்தி தான் இந்த ஆட்சியில் அமர்ந்தாரா இல்லையா? இந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டு, உங்கள்கிட்ட நீங்களே கேட்டுட்டு, மாற்றம் என்பது ஆட்சியிலுக்குள்ள நடக்க வேண்டுமா அல்லது ஆட்சியில மாற்றம் நடக்க வேண்டுமா? இதையும் நீங்க உங்கள்கிட்ட கேளுங்க. பி அவர், விழிப்புணர்வோட இருங்க.